அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விஜய் கூட்டணி சேர்ந்தாதான் வரும் 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூத்த ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் கூட்டணி வைக்கல அப்படின்னா திமுக எளிதா வெற்றி பெற்றோம். அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சாலும் இது திமுக எளிதா வெற்றி பெற்றுவிடும். அப்ப திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா விஜய் அதிமுக கூட தான் கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லாருமே சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தாண்டி, ஒருவேளை அதிமுக கூட விஜய் கூட்டணி அமைத்தார் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அது வேற. ஆனா கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதுதான் கண்டிப்பா நடக்கும். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், கண்டிப்பா பாருங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுல அதிமுகவும் விரும்புது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா, இது பல அதிமுக பிரமுகர்களே சொல்லிட்டு வராங்க. அதாவது வெளிப்படையா யார்ட்டையும் சொல்லல, மூத்த ஊடகவியலாளர்கள் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு வராங்க. அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே விஜய் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட்டணிக்கு வர்றதுக்காக விஜய் போடக்கூடிய இந்த கண்டிஷன்ஸை பார்த்து தான் அதிமுக மலைச்சு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக கூட கூட்டணி இல்ல, எப்பவும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடந்த மாதங்கள்ல பேசிட்டு வந்தவர், திடீர்னு கடந்த வாரம் என்ன சொன்னார்னா, திமுக மட்டும்தான் எங்களோட ஒரே எதிரி, அதனால நாங்க அதுக்காக வேலை செய்வோம் அப்படின்னு. அப்ப பாஜக கூட அவர் கூட்டணி போடுறதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு உண்மைதான். ஏன்னா அதிமுக பிரமுகர்களே நம்ம கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது விஜய்க்கு கொடுத்த ஒரு ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் என்ன பண்ணாரு, இந்த மகளிர் தினத்தன்று திமுகவை நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம், ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல, அதனால இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட அவர் கூட்டணி சேர்றதுக்கு தயார், பேச்சுவார்த்தை மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் தான் அவர் கொடுத்தார். இப்ப விஜய் அதிமுக கூட கூட்டணிக்கு பேரம் பேசிட்டு இருக்கனால, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி பாஜக கூட்டணியை ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்காரு. அதாவது விஜய் நம்ம கூட்டணிக்கு வரல அப்படின்னா நம்ம பாஜக கூட கூட்டணிக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம விஜயோடைய கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு நெருங்கிய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கும் சில காரணங்களை சொல்றாங்க. என்னன்னா, அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா சில சாதகங்கள் தான் இருக்குது, ஆனா பல பாதகங்கள் இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா, பாஜக என்ன சொல்றாங்க, முக்கியமான ஒரு நிபந்தனை ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்றுபட்ட அதிமுக, அப்ப உங்க கூட கூட்டணி வச்சா என்ன பண்ண முடியும் தேவை இருக்கும்னா, சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இவங்க யாரெல்லாம் அதிமுகவுக்கு வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் அதிமுகவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்க எல்லாரும் வரும்போது என்ன நடக்கும்னா, அது அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இது முதல் பாதகம். இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்ல பாஜக தங்களோட கூட்டணி கட்சிகளை எப்படியெல்லாம் காலி பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு வெளியே வந்தாரு. அதுக்கான வாய்ப்பை மீண்டும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இருக்கும் அந்த கூட்டணிங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சா சிறுபான்மையின வாக்குகள், அதிமுகவுக்கு ஒரு கணிசமான சிறுபான்மையின வாக்குகள் இருந்தது, இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா பல வல்லுநர்கள், அதாவது இந்த பாலிடிக்ஸை அரசியல், தமிழ்நாடு அரசியலை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய அது தொடர்பான ஆய்வுகள் செய்துகிட்டு இருக்கவங்க வர சொல்ற விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த அதிமுகவுக்கு இருந்த சிறுபான்மையின வாக்குகள் இப்போ இல்ல, அது குறைஞ்சிருச்சு. அந்த வாக்குகள் எங்க பாக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே திமுகவுக்கு பாக்கெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க.
அப்படி ஒரு அதை வந்து அதிமுகவும் கணக்குல எடுத்துக்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக கூட கூட்டணி சேர்ந்தோம்னா நம்மளுக்கு அந்த சிறுபான்மையின வாக்குகள் போயிரும் அப்படிங்கிறது ஒரு இதா வந்து ஒரு தயக்கத்தோட அதிமுகவும் வச்சிருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, சிறுபான்மையின வாக்குகள் ஏன் அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. அதாவது இப்ப வந்து பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரியா செயல்பட்டுக்கிட்டு வருது, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா, மும்மொழி கொள்கையில இருந்து இந்த தொகுதி மறுவரையில இருந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து திமுக கடுமையா எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அடிமட்ட வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன, பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பெரும்பாலான பொதுமக்கள் வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜக கூட நம்ம வந்து கூட்டணி வச்சோம்னா பாஜக தமிழ்நாட்டுக்கே எதிரி அப்படிங்கிற மாதிரி திமுக கட்டமைத்து வர அந்த பிரச்சாரத்தினால என்ன ஆகும், நம்மளுக்கு வாக்குகள் குறைஞ்சிடும். அந்த தமிழ்நாட்டோட எதிரி கிட்ட போயிட்டு அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மக்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அது வந்து அதிமுகவுக்கு மேலும் சரிவை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி கவனத்துல வச்சிருக்காரு. இந்த பிரச்சாரத்தை குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக இந்த பிரச்சாரத்தை, அதாவது பாஜக தமிழ்நாட்டின் எதிரி, அந்த எதிரியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பிரச்சாரத்தை வந்து திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் கையில எடுத்தாங்கன்னா அது மேலும் இப்ப சொல்ற சரிவை விட மேலும் பெருமளவு சரிவை வந்து அதிமுக கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாரு. இதுக்கு இடையில விஜய் தரப்போட வந்து அதிமுக வந்து பேசிட்டு வராங்க. ஆனா விஜய் தரப்பு போடக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப மலைக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அதிமுக முக்கிய பிரமுகர்கள் வந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிமுக கூட கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை மறைமுகமா திரைமறைவுல நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் தான். அவர் தான் வந்து என்ன பண்றாரு, அதிமுக தரப்புல போயிட்டு பேசுறது, விஜய் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றது, அவங்க கிட்ட இருக்கிற தகவலை வந்து இங்க விஜய்க்கு பகிர்றது அப்படிங்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு வந்து போடக்கூடிய கண்டிஷன் விஜய் தரப்பு என்னன்னா, 40% தொகுதிகளை வந்து விஜய்க்கு நாங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறல, ஆனா தற்போதைய புள்ளி விவரத்தின்படி நாங்க மேற்கொண்ட ஆய்வின்படி, அதாவது குறிப்பா வந்து பிரசாந்த் கிஷோர் மேற்கொண்டு கொடுத்த தகவலின்படி நாங்க வந்து 25% வாக்குகளை வாங்குவோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து 40% தொகுதிகளை வந்து கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு. இப்ப 40% வாக்கு தொகுதிகள்னா என்ன, கிட்டத்தட்ட 80 தொகுதிகளை வந்து விஜய் கட்சிக்கு கொடுத்துடணும், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிற, அதாவது ஒரு 154 தொகுதிகள் வரும். அந்த தொகுதிகளை தான் அதிமுகவும் அதன் கூட்டணி, அதாவது அதிமுக கூட வேற அந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேர்றாங்களோ அவங்க வந்து பிரிச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. இன்னும் நீங்க தேர்தலே சந்திக்கல, 25% வாக்கு வருதுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை கணக்கா சொல்றீங்க, அதை வச்சு நாங்க எப்படிப்பா உங்களுக்கு வந்து இது கொடுக்கறது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அழைச்சிக்கிட்டு இருக்க நேரத்துல விஜய் கட்சி இன்னொரு ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காங்க. அதாவது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிறது. இல்ல அப்படின்னா 2.5 வருஷம், அதாவது மகாராஷ்டிராவில் இதுல இருக்க மாதிரி 2.5 வருஷம் நாங்க ஆட்சி செய்வோம், 2.5 வருஷம் நீங்க ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பேசிட்டு வராங்க. இதை தாண்டி என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆட்சி இது பகிர்வு, அதாவது முதலமைச்சர் போட்டிக்கு அந்த பதவிக்கான பகிர்வு, இல்லை அப்படின்னா விஜய்க்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, 5 ஆட்சியிலையும் பங்கு கேட்கிறாங்க. அதாவது 5 அமைச்சர் பதவிகளை வந்து விஜய் கட்சிக்கு கொடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காங்க விஜய் தரப்பு. ஏன் அப்படின்னா, விஜய் தரப்புக்கு சிறுபான்மையின வாக்குகள் வரும். இப்ப பாஜகவோட போனா உங்களுக்கு சிறுபான்மையின வாக்குகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா விஜயோட வரும்போது என்ன ஆகும், அந்த சிறுபான்மையின வாக்குகள் அதிமுகவுக்கு ரீட்டைன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் இது போன்ற பேச்சுவார்த்தைகளை ஆதவர்ஜினா மேற்கொண்டுகிட்டு வர்றார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அதிமுக தரப்பு வந்து நம்மகிட்ட சொல்றாங்க. விஜய் தரப்பு இப்படி அடிக்கடி வந்து புது புது நிபந்தனைகள் விதித்துட்டு வர்ற நிலையில அவங்க கூட தான் கூட்டணி சேர்ந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியா இது சம்பந்தமா தன்னோட கட்சி முக்கிய பிரமுகர்கள்ட்ட தொடர்ச்சியா ஆலோசனை பண்ணிட்டு வர்றாரு. குறிப்பா வந்து தங்கமணி, எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி நபர்கள், கே பி முனுசாமி,
இந்த மாதிரி நபர்களோட என்ன பண்ணாரு, தொடர்ச்சியா அவர் வந்து ஆலோசனை மேற்கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல இருக்குது. அதாவது 2026 ஏப்ரல் மேல தான் தேர்தல் இருக்குது. அதுக்குள்ள இதெல்லாம் பத்தி பேசணுமா அப்படின்னு அதிமுக சீனியர் தலைவர்கள் வந்து கேட்டபோது, இல்ல இல்ல நம்ம வந்து இப்பவே இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுக்கிட்டாதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா கூட்டணி அறிவிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேலைகளை வந்து தொடங்கிடலாம். ஏன் அப்படின்னா விஜய் கட்சிக்கு வந்து போதுமான கட்டமைப்பு இல்லை. அதாவது வந்து கிராமப்புற அளவுல வந்து கட்டமைப்பு இல்லை. அப்ப அவங்க இப்பதான் கட்டமைப்பை தொடங்குறாங்க. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட வாக்கு வங்கி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அவங்கள ஒருங்கிணைத்து நம்ம வந்து தேர்தல் பணிகளை தொடங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கிறனால நம்ம இப்பவே இந்த கூட்டணி பேச்சுக்களை முடிச்சுட்டு பணிகளுக்கான ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பணிகளை தொடங்கினாதான் சிறப்பா இருக்கும். அதனால வந்து இதை இது பண்றதுல ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு. அதனால இது தொடர்பா அதிமுக பிரமுகர்கள் தொடர்ச்சியான ஆலோசனைகள் மேற்கொண்டுகிட்டு வராங்க. அதே நேரத்துல விஜய் தரப்புகிட்டையும் தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதிமுகவோட விஜய் வந்து கூட்டணி சேர்ந்தா அதிமுக கூட்டணி வெல்லும், திமுக கூட்டணி தோல்வியடையும் என்பதை தாண்டி விஜய்க்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பெரும்பாலானவங்க பேச தயங்குறாங்க, இல்ல பேசுவதை தவிர்க்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கூட்டணி அமைச்சார் அப்படின்னா அவருக்கு என்ன நடக்குங்கிறத ஒரு சில நபர்கள் தான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் போயிட்டாரு, ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சு இவர் வந்து விஜய் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அதுதான் அவரோட எல்லை. அதுக்கு மேல அவர் வளர முடியாது. ஒருவேளை தோல்வி அடைஞ்சா 2031 தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தமிழக வெற்றி கழகம் கரைஞ்சிரும். அப்ப விஜய் என்ன பண்ணணும், தனித்து சீமான் மாதிரி தனித்து போட்டியிட்டு நின்னாதான் வாக்கு வங்கியில் கூடும். அவரோட கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து வாக்குகளை இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒரு உடனே வந்து பதவி கிடைக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பதவி கிடைச்சிருச்சுனாலும் அது வந்து நிரந்தரமான ஒரு பதவியா இருக்கும். அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வரைக்கும் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய் வந்து கூட்டணி அமைச்சார்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க. விஜய் கூட்டணி அமைக்கிறது நல்லதா இல்ல கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடுவது நல்லதா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல போடுங்க. நன்றி.